ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கார்த்திகை மாதம்னாலே விளக்குக்குரிய மாதம்னு அர்த்தம். இந்த வீடியோவில் இந்த கார்த்திகை 2வது வெள்ளிக்கிழமையில் குத்து விளக்கையே லக்ஷ்மியாக நினச்சி பூஜை பண்ணி அவங்கள எப்படி நம்ம வீட்லேயே தங்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். நாம் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமையில் நைட்டில் வர 8லேருந்து 9 சுக்கிர ஓர டைமில் தான் பண்ணணும். இந்த பூஜை பண்ணும்போது நாம் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். நாம் இந்த வழிபாட்டுக்கு ஒரு 5 முக குத்து விளக்கை எடுத்துக்கணும். விளக்கில் மஞ்சள் குங்குமத்தால் 8 இடத்துல பொட்டு வச்சுக்கணும். விளக்கோட அடிபாகத்தில் 1, தண்டு பகுதியில் 1, எண்ணெய் ஊற்றுற இடத்த சுற்றி 5, உச்சியில் 1. இந்த 8 பொட்டுகளும் அஷ்டலக்ஷ்மியை குறிக்கிறதா ஐதீகம். பொட்டு வச்சதுக்கு அப்புறம் குத்து விளக்குக்கு நாம வஸ்திரம் சாத்தணும். அந்த வஸ்திரம் ரெட்டு, கிரீன் இல்லை எல்லோ கலர்ல இருக்கிறது நல்லது. மற்ற கலரும் வச்சுக்கலாம். நாம பூஜை பண்ண போற இடத்துல ஒரு தட்டு வச்சு அதுல மஞ்சள் பச்சரிசியை போட்டு அதில் ஒரு 5 ரூபா காயினை வச்சு அதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கிற குத்து விளக்கை எடுத்து வச்சுக்கணும். இப்போ குத்து விளக்கை சுற்றி 8 தாமரை பூக்களை வரைஞ்சிக்கணும். என்கிட்ட ஸ்டென்சில் இருக்குது, நான் ஸ்டென்சில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இந்த 8 தாமரை பூக்களும் அஷ்டலக்ஷ்மியை குறிக்கும். இந்த பூஜைக்கு அவல் பாயசம் தான் நைவேத்தியமாக வைக்கணும். அவல் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் ஒரு சின்ன டம்ளர் அவலை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு பெரிய டம்ளரில் பாலை ஊற்றி அது கொதி வந்ததும் அரைச்ச அவலை போட்டு கிளறி அது வெந்ததும் அதில் வறுத்த முந்திரி, நாட்டு சக்கரை போட்டா அவல் பாயசம் ரெடி. குத்து விளக்க பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். குத்து விளக்குக்கு இப்போ நகைகளை போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த பூஜைக்கு தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்ணணும். நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெயில் லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சமான பொருளான பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதை நல்லா தூளாக்கி சேர்த்துக்கணும். இந்த பூஜைக்கு நாம தாமரை தண்டு திரியை தான் யூஸ் பண்ணணும். இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். அர்ச்சனைக்கு நான் மறிக்கொழுந்து பூவை தான் எடுத்து வச்சிருக்கேன். மறிக்கொழுந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இந்த பூஜைக்கு அர்ச்சனை பண்ண நம்ம பூக்களை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி வசி வசி ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி வசி வசி ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி வசி வசி ஸ்வாஹான்னு 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இதில் ஹ்ரீங்கிற வார்த்தை மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம். மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பொருட்களில் சங்கும் ஒன்று. அதனால தான் நான் எப்போ மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் கையில் சங்கு வளையல் போட்டுப்பேன்.
அர்ச்சனை செஞ்சு முடிச்சதும் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு அப்புறம் ஆரத்தி காட்டிட்டு பூஜையை முடிச்சுக்கலாம்.